அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள், இந்த 2024 25 காண செஞ்ச கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, உங்கள் இரக்கம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பது உங்கள் சுத்த கிருபைன்னு பக்தன் சொன்னது போல, இதுவரையும் பிள்ளைகளை தாங்குனீங்க, ஏந்தினீங்க, சுமந்தீங்க, தப்பு வச்சிங்க ராஜா. உங்களை பற்றி கொண்ட பிள்ளைகள் பயப்படாதபடி, கலங்காதபடி தாங்குனீங்களே, சுமந்தீங்களே, வனாந்திரத்தில் மேய்ச்சலை உண்டாக்குனீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. விசேஷமாக இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க. சகலத்தையும் நீங்கள் செய்ய வல்லவர் ராஜா. நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர். விசுவாசத்தில் குன்றி போகாதபடி, குறைந்து போகாதபடி அதிகப்படுத்துங்கப்பா, உறுதிப்படுத்துங்கப்பா விசுவாசத்தை. நம்ம நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு வேதம் சொல்லுது. உங்களே நம்பியிருக்கிற பிள்ளைகள்ப்பா, நீங்கள் அற்புதம் செய்ய மாட்டீங்களா? எனக்கு ஒரு அதிசயத்தை உண்டு பண்ண மாட்டீங்களா? காத்திருக்கும்போது இலக்கிய பண்ணும், நான் வரும்போது ரெட்டத்தனையாக வருவனே, பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு தருவீங்களே, மன மகிழ்ச்சி உண்டாகுமே நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்க. பற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகள் பாக்கியவான்களா, சிறந்து விளங்க போகிற இந்த தேசத்துக்கு ஒரு சுடரொலியாக இருக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க. பலத்த அதிசயத்தை செய்யுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் தாங்கி ஏந்தி சுமந்து இந்த 25க்குள்ளே பிரவேசிக்க வச்சு அருமையாக நடத்தி வந்திருக்கீங்கப்பா. நன்றி செலுத்துகிறப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளை. இன்னைக்கு வேதத்திலேருந்து ஒரு அழகான வார்த்தையை பார்க்க போகிறோம். யோவேல் 2:21 பின்பாகம் வேதம் சொல்லுது, நீ மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த புது வருஷத்தில், இந்த முதல் மாதத்தில் 3வது வாரத்துக்குள்ளே பிரவேசிச்சிருக்கோம். அவர் சொல்கிற வார்த்தை, நீ மகிழ்ந்து கலிகூறு, நீ சந்தோஷப்படு, அழுதுட்டு வராத என்கிட்ட. உன் துர்க்க நாட்கள் முடிஞ்சு போயிட்டுங்கிற விசுவாசத்தில் என்கிட்ட வா. அல்லேலூயா. வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. உன் துக்க நாட்கள் முடிஞ்சிட்டு, இனி உனக்கு எந்த தீங்கு நாட்களும் கிடையாது. எனக்கு இனிமேல் எந்த தீங்கு நாட்களும் கிடையாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, பழையவைகளை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு இந்த வார்த்தை செல்லாது. இனி உங்களுக்கு எல்லாமே புதுசு. வார்த்தை புதிதாக இருக்கும், உங்களை வார்ப்பிக்கக்கூடிய விதங்கள் புதிதாக இருக்கும், உங்களை நடத்தக்கூடிய பாதை புதுசாக இருக்கும். நான் இது வனாந்தரம் நினச்சேன்யா, இதில் எந்த விளைச்சலும் எனக்கு உண்டாகாதுன்னு நினச்சேன். என் பாவத்தின் நிமித்தம் எனக்கு எந்த விளைச்சலும் உண்டாகலை. எனக்கு இது வனாந்தரமாக காணப்பட்டேன். எனக்கு இந்த பாதை வனாந்தரமாக இருந்துச்சு. என்னுடைய தொழில், என்னுடைய வியாபார ஸ்தலங்கள், என்னுடைய எந்த விஷயத்தில் எனக்கு ஆசீர்வாதம் கிட்டலை. வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா? இந்த வசனம் உங்களுக்கு தான் பிள்ளைகளா. உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கார். இந்த புத்தாண்டில் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கார். வேதம் சொல்லுது, வனாந்தரத்தில் விளைச்சலை உண்டாக்குவேன். வனாந்தரமான உன் இருதயத்தில் இன்றைக்கி கர்த்தர் விளைச்சலை உண்டாக்க போகிறாரு. நீ இயேசுவை தேட போகிற. கல் மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளேயும் அவருடைய வார்த்தை பிரவேசிக்க போகுது. கல் மாதிரி இருக்கக்கூடிய இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்க போகுது. ஐயோ, நான் கிறிஸ்துவை தேடாமல் இருந்தனே, நான் கலங்கப்படாத ஒரு பிள்ளையாக இருந்தனே, இந்த கலக்கப்பட்ட நதிக்குள்ளிருந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. நீ ஆச்சரியப்பட்டு புகழ போகிற. உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு. உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. உன் இருதயம் ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணமாக மாறப்போகுது. உன் இருதயத்துக்குள்ளேருந்து அநேக நற்செய்திகள் உண்டாக போகுது. உன் வாயிலிருந்து அநேக வார்த்தைகள், கிறிஸ்துவை பற்றி உள்ள வார்த்தைகள் உண்டாக போகுது. மகனே, மகளே, ஒரே ஒரு காரியம், நீ மகிழ்ந்து களி கூற போகிற. அது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான வார்த்தை. நீ மகிழ்ந்து களி கூறு. நான் மகிழ்ந்து களி கூற போகிறேன். கர்த்தர் எனக்கு நிறைய அற்புதத்தை செய்ய போகிறாரு. நான் சந்தோஷப்பட போகிறேன். இனி என் இருதயத்துக்குள்ளே ஒரு துக்கம் பிரவேசிக்காது. எனக்கு என்ன செஞ்சாருன்னு நான் கேள்வி கேட்க மாட்டேன்.
நான் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு இவ்வளோ நாட்கள் ஆகுது, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இவ்வளோ நாள் நான் பாடுபடுறேன், என் கஷ்டம் தீர்ந்த பாடு இல்லை, இவ்வளோ காரியத்தை நான் கர்த்தருக்காக செய்ய போகிறேன், இவ்வளோ நாள் நான் கர்த்தருக்காக செஞ்சேன், எனக்கு ஒரு பிரயாசமும் இல்லைன்னு சொல்லி என் வாயிலிருந்து இனி எந்த வார்த்தையும் வராது. கர்த்தர் கொடுத்தார், அவருடைய நாமத்துக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அவர் நாமத்தை நான் ஸ்தோத்தரிப்பேன். எனக்கு வனாந்தரத்தில் கர்த்தர் ஒரு அழகான விளைச்சலை உண்டாக்க போகிறாரு. எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்கள். எனக்கு வனாந்தரத்தில் கர்த்தர் ஒரு அழகான மேய்ச்சலை உண்டு பண்ணுவார். நான் வனாந்தரமாக எங்கெங்கெல்லாம் காணப்படுறேனோ அங்கெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விளைச்சல் இருக்குது. அல்லேலூயா. நான் வனாந்தரம் இல்லை, நான் வெறுமனையான மனுஷன் இல்லை, நான் வெறுமனையான பாத்திரம் இல்லை. என்னுடைய மூளையிலிருந்து, என் சிந்தனையிலிருந்து, என் செயல்பாடுகளிலிருந்து இனி நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். என் யோசனை நல்லதாக நான் யோசிக்க போகிறேன். என் சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்க போது. என் இருதயம் திருக்கும் கேடுமா இராது. இனிமே என்னை நான் மாற்றிக்கிட்டேன். இந்த புத்தாண்டில் நான் என்னை புதுப்பிச்சுட்டார் கர்த்தர். கர்த்தர் என்னை புதுப்பிக்கப்படியால் என்னுடைய தேசம் விளைச்சல் உண்டாக்கப்பட்டுட்டு நான் வெறுமனையான பாத்திரம் அல்ல. என் ஆசீர்வாத குறைச்சலுக்கு என் எண்ணமே காரணம். என் ஆசீர்வாத குறைச்சலுக்கு என் பாவமே முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. வெளியே பார்த்தா என்ன ஒன்றுமே தெரியலை, ஆனால் உள்ளுக்குள்ளே என் இருதயம் அவ்வளவு மோசமாக இருந்தது. இப்போ நான் அறிக்கை செய்கிறேன். நான் இழந்து போனதுக்கப்புறம் செய்யலை, நான் இழக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே செஞ்சு நான் விழிக்கப்பட்டுட்டேன். என் கண்ணை கர்த்தர் திறந்துட்டார். இனி நான் கிறிஸ்துவுக்கு விரோதமான எந்த காரியத்தையும், இயேசுவுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். கொடுத்தாலும் சரி, கொடுக்கட்டலாலும் சரி, என்னுடைய தகப்பன் அவரே என் தோட்டத்தில் நல்ல விளைச்சலை உண்டு பண்ணிட்டாரு. என் வியாபார ஸ்தலங்களில் நல்ல ஒரு பலனை எனக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு எல்லா பிரச்சனையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். அவர் சகலத்தை எனக்கு வாக்கிய பண்ண கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் மேலான விசுவாசத்தை வச்சு இந்த நாளில், இந்த நிமிஷத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மலையை கட்டளையிட போகிறாரு. எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு தோல்வி உண்டாச்சோ, உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனை உண்டாச்சோ, உங்களுக்கு என்ன வியாதி உண்டாகுச்சோ, சகலத்தையும் இந்த நிமிஷத்தில் கர்த்தர் பொறுப்பெடுக்க போகிறாரு. வேதம் சொல்லுது, வனாந்தரத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இருக்கிற இடத்துலேருந்து நான் உன்னை கொடுக்க மாட்டேன் மகனே, இருக்கிற ஆசீர்வாதத்துலேருந்து உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த மாட்டேன். இல்லாத இடத்துலேருந்து ஒன்றுமே விளையாது, இவன் ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டான், இந்த கல் பிரயோஜனப்படாது, இது உலகத்துக்கும் ஆகாது, உன்னதத்துக்கும் ஆகாதுன்னு ஒதுக்கும்போது தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு. அந்த ஒதுக்கின பிள்ளைகளை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் தாங்குவேன், உன்னை நான் சுமப்பேன், உன்னை நான் தப்பு வைப்பேன், சகலத்துலேயும் உன்னை நான் நன்மையாக எடுத்து பிரயோஜனப்படுத்துவேன். அநேகருக்கு இன்றைக்கி உள்ள ஒரே ஒரு வார்த்தை, என்னை எப்படி நான் மாற்றிக்கிற முடியும்? நான் இவ்வளோ காரியம் செஞ்சுருக்கேனே, இவ்வளோ தவறான பாதையில் நடந்திருக்கேனே, கிறிஸ்துவுக்கு பிரியம் இல்லாத மனுஷனை நடந்திருக்கேனே. உன் கண்ணீரை கண்டவர் ஒரே ஒரு கர்த்தர். உன் கண்ணீரை கண்ட ஒரே ஒரு மனுஷன் கர்த்தர் மட்டுமே. அப்பேற்பட்டவரை நீ உன் இருதயத்துக்குள்ளே வாஞ்சிக்கும் போது, உன் இருதயத்துக்குள்ளே இருந்து நீ, ஐயா என் குற்றங்கள் உங்களுக்கு தெரியும், என் சகல பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும், எனக்கு பிழைப்பு விட்ட மாட்டீங்களா, என்னை தொட மாட்டீங்களா, என்னை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? கூப்பிட்ட சப்பானியும் குருடனையும் நீங்கள் ஆற்று தேற்றி அரவணைச்சவர் அல்லவா? ஒரு விருந்து உபசரிக்கிறதுக்கு ஒன்றுத்துக்கும் உதவாத குருடனையும் சப்பானியையும் கூப்பிடுங்கன்னு இருக்கீங்களாப்பா. என் வீட்டுக்குள்ளே, என் இருதயத்துமான வீட்டுக்குள்ளே வந்து என் குருட்டாட்டத்தையும் என் முடமான ஒவ்வொரு காரியங்களையும் விலக்கி போட்டிங்கன்னா என் வாழ்க்கையும் ஒளி பிரகாசமாக மாறிடுமே, எனக்கும் கண்கள் தெரியப்படுமே. நான் இன்றைக்கி கண் இல்லாத ஒரு குருடனாக இருந்து இந்த பாவ சிறைக்குள்ளே பிடிபட்டிருக்கேனே. என் கண் தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த பாவ சிறைக்குள்ளே நான் பிடிபட மாட்டேனே. இந்த புது ஆண்டுக்குள்ளே நான் எத்தனையோ புது ஆண்டுக்குள்ளே நான் எடுத்த சபதங்கள், ஐயா நான் மாறிடுவேன், நான் இயேசுடைய பிள்ளையாயிருவேன், என் மன மாற்றம் எனக்கு உண்டாயிரும். நான் பல ஆண்டு நினைத்தது உண்டு. ஆனால் ஆஸ் யூஷுவலாக ரொட்டீனாக எனக்கு அதே பிரச்சனை நடக்கிறதால நான் அதே மாதிரி போய்கிட்டு இருக்கேன் பிரதர். எனக்கு மாற்றம் உண்டாகலை, எனக்கு ஒரு அற்புதம் உண்டாகலை. இந்த 25 எனக்கு காண கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் உண்டாகணுமே. நீ வாஞ்சையோடு இருக்கியா? நீ தவிப்போடு இருக்கியா? உன் தவிப்புக்கும் உன் வாஞ்சைக்கும் கர்த்தர் இந்த நிமிஷம் சொல்லக்கூடிய வார்த்தை, உனக்கு மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவேன், நீ மகிழ்ந்து கழி வரக்கூடிய காலத்தை நான் செய்வேன்,
உனக்கு அந்த நேரம் வந்துட்டு உன் மனமாற்றம், உன் இருதயத்துக்குள்ள உள்ள எல்லா காரியத்தையும் நீ இந்த நிமிஷம் அறிக்கை செஞ்சு ஒப்பு கொடுத்ததால உன்னுடைய இருதயத்துக்குள்ளேருந்து புதிய விளைச்சல் கர்த்தர் உண்டு பண்ண போகிறாரு. உன் வனாந்தரமான இருதயத்துக்குள்ளே புதிய விளைச்சல் உண்டாக போகுது. உன் வனாந்தரத்துக்குள்ளே புதிய விளைச்சல் உண்டாயிட்டு எவ்வளோ பெரிய சாக்கியம் பாருங்க. ஐயா, என் இருதயம் வனாந்தரமாக இருந்ததுயா, என் இருதயம் வனாந்தரமாக இருந்துச்சு, என் இருதயத்துக்குள்ளே எதுவுமே காணப்படாது, நான் ஒரு வறட்சியான மனுஷன், என் பாவம், என் பின்மாற்றம், என் சாபமான எல்லா காரியங்களையும் கர்த்தர் எனக்குள்ளேருந்து ஜெயிச்சு எனக்குள்ளேருந்து வெற்றி சிறக்க பண்ணாரே. இந்த ஆண்டு எனக்கு ஒரு மனமகிழ்ச்சியின் ஆண்டாக மாற்றி கொடுத்தாரே. இந்த ஆண்டை எனக்கு ஒரு மனமகிழ்ச்சியின் ஆண்டாக மாற்றி கொடுத்தாரே. யாருக்கும் கிடைக்காத சாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பிள்ளைகளா. தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யாருக்கும் கிடைக்காத சாக்கியம் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மனமகிழ்ச்சியினால பிரயோஜனப்படுத்திக்கங்க. நீங்கள் இன்றைக்கி மகிழ்ந்து கலிகூற போகிறீங்க. இந்த வேத வசனத்தின்படி இந்த 2:21 சொல்லப்பட்டது போல உனக்கு இன்னைக்கு மனமகிழ்ச்சியின் நாள், உன் மனமகிழ்ச்சியின் சந்தோஷமான நாள் இது. உன் வண்ணாந்திரம், உன் உபத்திரவம், உன் கஷ்டம், உன் நஷ்டம், உன் பாடு, உன் கடன், உன் சாபம் சகலத்தையும் கர்த்தர் உனக்குள்ளே வந்து தீர்த்துட்டார். நீ செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஐயா நான் உங்கள் பையன், நான் இனிமேல் உத்தமனாக இருப்பேன், நான் கர்த்தருக்கு துணைன்னு சொல்லப்பட்ட வார்த்தையைப்படி உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அந்த வார்த்தையை எனக்கு நீங்கள் தந்துட்டீங்கப்பா. நான் உத்தமனாக இருப்பேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பிள்ளையா நான் வாழுவேன்ப்பா. இனி நான் மனமாற்றம் உண்டாக மாட்டேன், இனி நான் மனமாற்றம் உண்டாக மாட்டேன், பின்மாறி போக மாட்டேன்ப்பா, நான் பின்மாறி போக மாட்டேன்ப்பான்னு ஒப்பு கொடுங்க. உங்கள் காலத்தை அவர் பிரயோஜனப்படுத்த போகிறார். உங்கள் நேரத்தை வீணடிக்காதபடி சட்டனா உடனே இந்த நிமிஷத்தில் உங்களுக்குள்ளே வந்து பிரவேசிப்பார். உங்கள் குற்றங்கள் குறைகள் மன்னிக்கப்படும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். எவ்வளவோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ஆழமான நாற்றமாக இருந்தாலும் சரி, மன்னிக்க வல்லவர், லகுவாகவும் லேசாகவும் மன்னிக்க வல்லவர். மன்னிச்சிட்டார். உங்கள் பிள்ளைகளையும் எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய பாதையை கட்டளையிட்டார். ஜெபிக்கலாமா? இரக்க நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் இந்த கிராஸ் டிவி மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வார்த்தைகளையும் ஜெபங்களையும் கண்ணீர்களையும் நீங்கள் பார்க்கிங்கப்பா, விசாரிக்கிங்கப்பா. காண கிடைக்காத ஸ்லாக்கியமான உங்களுடைய தயவு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கிடைக்க போகுது. உங்கள் இரக்கம் கிடைக்க போகுது ராஜா. ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறவேன்னு உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கேன்னு சொன்னீங்களப்பா. அந்த தயவுக்காக, இரக்கத்துக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எந்த விதமான போராட்டமோ பொல்லாத கிரியைகளோ பின்தொடரக்கூடிய சாபங்களோ நாச மோசங்களோ பிள்ளைகளை ஆள்கொள்ளாதபடி உங்கள் தயவும் உங்கள் இரக்கமும் உங்கள் கிருபையும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளணும். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்தி அர்ப்பணிக்க, விசேஷமாக அடிமை ஊழியத்தையும் கரங்களில் ஒப்பு கொடுக்க, இந்த சேனலில் பரிவரியக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தேவைகள் யாவும் சந்திக்கப்படட்டும். பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கணும் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.